நார்த் கொரியாவோட மிசைல் யூனிட் டிப்ளாய் பண்ணப்பட்டுருச்சு. ரஷ்யால 120 பெலிஸ்டிக் மிசைல் அப்புறம் 6 லான்ச்சர் கிட்ட உக்ரைனுக்கு எதிராக லான்ச் பண்றதுக்கு நார்த் கொரியா ரெடியா இருக்காங்க. 90 நபர்கள் ராணுவ வீரர்களையும் நார்த் கொரியா அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. எங்க ரஷ்யாவோட ஒரான்ஸ் ரீஜனுக்கு அனுப்பிட்டாங்க, ரெடியா வச்சிருக்காங்க அப்படிங்கிற சொன்னாங்க. குண்டை போட்டுற வேண்டியதானே அப்படிங்கிறத உக்ரைன் கிட்ட பல அனலிஸ்டுகள் கேட்குறாங்க. பட் இருந்தாலும் அது முடியல. ஏன்னா ப்ரொடெக்டடான ஏரியால வந்து பாத்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியல. ஸோ அன்ப்ரொடெக்டட், இதுதான் மேற்கு நாடுகளோட அஃபென்சிவ் வெப்பனோட டிஃபீட் அப்படிங்கிறது போல பலரும் சொல்றாங்க. ஃப்ரண்ட் லைன்ல களத்துல ராணுவ வீரர்கள் முன்னேற்றம், ராணுவ கிடங்கு, இந்த ஆயுத கிடங்கு இதெல்லாம் எல்லாத்தையும் நாங்க அடிச்சோம் அப்படிங்கிறது போல உக்ரைனால இப்ப வரைக்கும் கிளைம் பண்ண முடியல. 5 வருஷத்துல பெருசா எதையும் கிளைம் பண்ண முடியல. இதுதான் மேற்கு நாடுகளோட வெப்பன்ஸோட டிஃபீட் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டுகள் சொல்றாங்க. அதுக்கு பதிலா தான் அதை ஓவர் கம் பண்றதுக்கு மீடியாக்கள்ல டைட்டில் வைக்கிறதுக்காக ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய தொலைதூரத்துல இருக்கக்கூடிய சிவிலியன் பயன்படுத்தக்கூடிய அன்ப்ரொடெக்டட் சைட்ஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பண்றாங்க. அதனாலதான் ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா லஜிஸ்டிக் எல்லாத்தையும் ஒற்றை கமாண்ட்ல கொண்டு வந்துட்டு இப்போ புதுசா வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ரெஜிமெண்ட்ஸை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப எல்லா பகுதிகளையும் வந்து பண்ணா ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய வேலைகள்ல இறங்கியிருக்காங்க. ரஷ்யாவோட டிஃபென்சிவ் வெப்பனோட சக்சஸ் இந்த இடத்துல காட்டுது. இப்போதைக்கு இழப்புகள் ஏற்பட்டாலும் பக்கத்திலேயே இருக்கிறவங்கள அடிக்க முடியாம ரஷ்யா தடுக்கிறாங்க இல்லையா? சோ இதுதான் ரஷ்யாவோட டிஃபென்சிவ் சக்சஸ். அதனாலதான் அவங்க இதுல ஃபெயிலியர் ஆனதுனாலதான் உக்ரைன் லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக்குள்ள போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ஏன் வந்து இப்ப நார்த் கொரியாவோட ஆயுதங்கள் ரஷ்யாக்குள்ள இருக்கிறது இப்ப பேசுபொருளா மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி நார்த் கொரியாவோட வீரர்கள் ரஷ்யாவுக்கு உதவுனாங்க, அப்பவும் பெருசா பேச ட்ரை பண்ணாங்க. ஆனா ரஷ்யாவோட பகுதிகளை மட்டுமே நாங்க ப்ரொடெக்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. கர்ஸ்க் பகுதிகளுக்குள்ள மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நார்த் கொரிய வீரர்கள் அங்க இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்களை அடிச்சு துரத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அடிச்சும் துரத்தியும் விட்டுட்டாங்க. இது ஒரு மாபெரும் வெற்றி திருநாளா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு செலப்ரேஷனா, ஒரு மிக பெரும் ஒரு சாதனையா வந்து பாத்தீங்கன்னா நார்த் கொரியால கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உக்ரைன் சுப்பீரியர், நேட்டோ நாடுகள், ஆயுதங்கள், அவங்க இவங்க, நாங்க உள்ள வந்துட்டோம், ரஷ்யாவை பிடிச்சிட்டோம், மாஸ்கோல போறோம், கொடி இறக்குறோம் அப்படிங்கிறது போலாம் பேசினாங்க. நார்த் கொரியா அப்படியே சப்புன்னு கர்ஸ்க்லயே வச்சு அடிச்சு துரத்தி விட்டாங்க இல்லையா? இது நார்த் கொரியா கிட்டேயே மேற்கு நாடுகள் தோத்த தினம் அன்று அப்படிங்கிறது போல வரலாறுல வந்து பாத்தீங்கன்னா பொறிக்கப்படும். நார்த் கொரியா எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாம சிம்பிளா வந்தாங்க, கர்ஸ்க்ல இருக்கிறவங்களை அடிச்சாங்க, துரத்துனாங்க. மெர்சனரிஸ், பல நாடுகளோட ஆயுதங்கள், உதவி, ரிகானிசான், இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நார்த் கொரிய வீரர்கள் எதிர்த்து நின்று சிம்பிளா அடிச்சு துரத்திட்டாங்க அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா வரலாறுல இது எதிர்காலத்துல பொறிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம், படிக்கக்கூடிய ஒரு வரலாறு. கர்ஸ்க் பேட்டில் அப்படிங்கிறது எதிர்காலத்துல ஒரு பெரிய விஷயமா வந்து பாத்தீங்கன்னா போர்க்கலை நிபுணர்கள் எல்லாம் படிக்கும்போது இது பெருசா படிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு, ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் நடந்திருந்தது. நம்ம சேனல்லே கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த போர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பேட்டிலையும் நம்ம கவர் பண்ணலாம். இப்போ மெயினான விஷயம், ஏன் இப்ப திரும்பவும் நார்த் கொரிய வீரர்கள் திரும்பவும் ரஷ்யாவோட ஒரான்ஸ்ல டிப்ளாய் ஆகிறத திரும்பவும் பேசுறாங்க. நார்த் கொரியான்னு ஏன் அடிபடுது அப்படின்னா, இத்தனை நாளா உக்ரைன்ல ஏதோ டிஃபென்ஸ் சிஸ்டம்னு இருந்துச்சு, அட்லீஸ்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்தது. இதனால ரஷ்யா ஏவக்கூடிய மிசைல்களை தடுக்கிறதுக்காக உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஐரிஸ்டி டிஃபென்ஸ் சிஸ்டம்னு எல்லாமே சேர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா இன்டர்செப்டார் மிசைல் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இது செயற்கையா இல்ல சூழ்ச்சியா என்ன ஏதுங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல தெரிஞ்சுக்கலாம். ஆனா உக்ரைன்ல இப்போதைக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு மிசைல்ஸ் இல்ல அப்படிங்கறதுதான் இருக்கக்கூடிய உண்மை. ஏன்னா பெலிஸ்டிக் மிசைலோட தடுக்கக்கூடிய இன்டர்செப்ஷன் விகிதம் ரொம்ப கம்மியாயிருக்கு. போன தாக்குதல்ல கூட பார்த்திருப்போம், ஒரே ஒரு பெலிஸ்டிக் மிசைல் தான் இன்டர்செப்ட் பண்ண முடிஞ்சது, எங்க கிட்ட இல்ல இன்டர்செப்டார் அப்படிங்கிறது போல உக்ரைன் சொல்லியிருந்தாங்க. சேதங்கள் எந்த அளவுக்கு ஏற்படுது, கிளஸ்டர் குண்டுகளை உக்ரைனுக்குள்ள ஏவுற அளவுக்கான ஒரு வீழ்ச்சிய உக்ரைன் தழுவி இருக்காங்க. அதுவும் உக்ரைனோட கேபிட்டலுக்குள்ள ஒரு மிசைல் கிளஸ்டர் குண்டு வந்து விழுகுது, அதை தடுக்க முடியல அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பெரும் வீழ்ச்சியா இங்க பார்க்கப்படுது. இப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில
ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே இல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நார்த் கொரியாவோட மிசைல்கள் லான்ச் பண்ணப்பட்டுச்சுன்னா என்னதான் அவங்களுக்கு சுப்பீரியர் இல்ல, டம்மி, வேஸ்ட், தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்க, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஒன்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்ல அப்படின்னா ஒரு குண்டு போய் ஒரு இடத்துல விழுந்துருச்சு அப்படின்னாலே இழப்பு தான். இதுதான் ரஷ்யாக்குள்ளேயும் சிவிலியன் மேல போய் விழுகுது. அதே போல இப்ப உக்ரைன்ல எல்லா பகுதிகளையும் அடிக்கலாம். ஏன்னா ஹெவியா சிவிலியன் பயன்படுத்தக்கூடிய பகுதிகளை தாக்குறதுக்கு ரஷ்யாவோட அதிநவீனமயமான பெலிஸ்டிக் மிசைலை யூஸ் பண்றதுங்கிறது நீட் இல்லை. ரெண்டாவது, அது எல்லாம் மேற்கு நாடுகள் ஒரு வேலை என்கேஜ் பண்றாங்கன்னா ரஷ்யா அது எல்லாத்தையும் ஸ்டாக் வச்சுக்கிறதுக்காக தேவைப்படும். இப்ப இது போல பழைய குண்டுகள் எப்படி ஈரான் சொல்றாங்க, பழசுங்க, இதெல்லாம் அத்த பழசுங்க, இன்னும் புதுசெல்லாம் தொட்டு கூட பாக்கலீங்க நாங்களாம் அப்படிங்கறதோட சொல்றாங்களே, அது போல அத்த பழைய மிசைல் சிஸ்டமா பயன்படுத்தக்கூடிய நேரம் வந்து விட்டது. இதோட துல்லியத்தன்மை, இதோட தாக்குதலோட வீரியம், இது எல்லாம் கேள்விக்குறியா இருந்தாலுமே போர்க்களம்னு வந்துருச்சு அப்படின்னா சகரமே நீ அடிக்க போறாங்க, சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இது போல மிசைல்கள் லான்ச் பண்றாங்க அப்படின்னா ஒண்ணு போய் விழுந்தாலும் போதும், ஏன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தடுக்கிறதுக்கு இல்லை. ஹெவியான இழப்புகள், ஹியூஜ் நம்பர் ஆஃப் மிசைல்ஸை லான்ச் பண்ண முடியும். ஏன்னா உக்ரைன்றது ஒரு பெரிய நிலப்பரப்பு, ஒரு சின்ன நாடு கிடையாது. ஆர்மேனியாவோ அசர்பைஜான் போலவெல்லாம் கிடையாது, ஒரு பெரிய நிலப்பரப்பு. ஸோ அந்த நிலப்பரப்பை வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல ஒளிச்சு வச்சிருப்பாங்க, மறைச்சு வச்சிருப்பாங்க, பல்வேறு விஷயங்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் தாக்கி அளிக்கணும்னா இது போல நார்த் கொரியாவோட மிசைல்கள் உள்ள வந்ததுன்னா அது ஒரு அச்சய பாத்திரம் மாதிரி. ஸோ அல்ல குறையாம இந்த பழைய மிசைல்கள்லாம் தேக்கி வச்சிருக்கலாம் நார்த் கொரியாதுன்னு சொல்லி சீனா கூட பழசுப்பா ஒரு ரேட் போத்து எடுத்துக்குங்க, நான் புதுசு செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறது போல தள்ளி விடுறதுக்கு, நார்த் கொரியா வழியா தள்ளி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது போல ரஷ்யாவோட நட்பு நாடுகள் பழைய மிசைல்கள் அப்படின்னு ஸ்டாக்ல வச்சிருப்பாங்க இல்லையா, அது எல்லாம் பயன்படுத்துறதுக்கான ஒரு தருணம். அதுதான் நார்த் கொரியான்ற பேர்ல இவங்க இப்ப சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதிகப்படியான ஆயுதங்களை பயன்படுத்திட்டாங்க. இப்ப நவீனமயமாக்கப்பட்ட மிசைல், ட்ரோன்கள், டேங்குகள் எல்லாம் யுத்த காலத்துக்குள்ள வரும்போது குவாலிட்டி அப்படிங்கறத விட குவான்டிட்டி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. அத ரஷ்யா இப்போ டேக் ஓவர் பண்ண போறாங்க. குவான்டிட்டியில இன்னமும் நாங்க தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது போல அந்த பழைய மிசைல்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா தடுக்கிறதுக்கு உக்ரைன் கிட்ட பழைய மிசைல் கூட இல்லை, இன்டர்செப்டார் கூட இல்லை. அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். அது என்ன புதுசு நவீனமயம் அப்படிங்கறதோட கேக்குறீங்க இல்லையா, இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ அமெரிக்கா கிட்ட இருந்து வந்தாரு. ஷீக்கன் அப்படிங்கிற ஒரு மிசைல், கைபர் ஷீக்கன், ஈரானோட ஒரு மிசைல். இந்த மிசைல் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் அமெரிக்காவை தாக்குறதுக்காக பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மிசைலோட இமேஜஸ், வீடியோஸ்லாம் பார்த்தோம், எப்படி அட்டாக் பண்ணியிருக்காங்க என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதோட உதிரி பாகங்கள் உதிரி போய் விழுந்திருக்கும் இல்லையா, ஸோ அந்த உதிரி பாகங்கள் விழுந்தக்கூடிய பகுதிகள்ல இருந்து ரெக்கவர் பண்ணக்கூடிய இமேஜஸ் தான் வந்துட்டு. இதை வச்சு பார்க்கும்போது அந்த மிசைல்ல இருக்கிறது ஆன்டி ஜாம்பிங் சேட்டிலைட் கைடன்ஸ் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. மிசைல்ல இப்படி ஒரு டிவைஸ் எக்யூப் பண்ணப்பட்டிருக்கு. இது ஒரு சேட்டிலைட் கைடன்ஸ் சிஸ்டம், அது ஜாம் பண்ண முடியாது. ஸோ இது மென்யூவரபிள் வார்ஹெட், அதாவது வளைஞ்சு வளைஞ்சு போகக்கூடிய வார்ஹெட். இதனால தான் இன்டர்செப்டார்னால வந்து பாத்தீங்கன்னா தடுக்க முடியல. அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, நார்மலா நம்ம கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பால் வீசணும் இல்லையா, ஒரு ஒரு இடத்துல கையை வந்து ஒரு ஒரு பகுதியில பிடிச்சு ஒரு ஒரு இடத்துல வீசணும். இப்போ அந்த எல்பிடபிள்யூ காட்டுறாங்க இல்லையா, பாலை வீசும் போது பால் இந்த இடத்துல பிச் ஆகி இந்த இடத்துல வருது, அப்போ ஸ்டிக்ல பட்டுருச்சு, அது எல்பிடபிள்யூ. பால் பிச் ஆகி ஸ்டிக்கு மேல போயிடுச்சு, சைடுல போயிடுச்சு, ஒரு இன்ச்ல போயிடுச்சு அப்படிங்கிறது போல சொல்றாங்க இல்லையா. உதாரணத்துக்காக சொல்ல வர, இதை நீங்க மெர்ஜ் பண்ணி பாத்தீங்கன்னா அது போல பால் வந்து அப்படி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி கால்குலேட் பண்றாங்க, பால் எந்த இடத்துல படுது, பால் எப்படி வந்துச்சு, அது எப்படி போகும். ஏன்னா பேட்ஸ்மேன் பேட்ல தடுத்தாரு, அது பட்டிருக்குமா இல்லையா அப்படிங்கறத கணிக்கிறாங்க தெரியுமா. அது போல ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல இருக்கும். ஒரு மிசைல் வருதுன்னா அந்த பால், அந்த மிசைல பால்னு வச்சுங்க, அந்த பால் வருது அப்படின்னா அது எந்த இடத்துல வரும், எந்த இடத்த நோக்கி வரும் அப்படிங்கறத அந்த எல்பிடபிள்யூல அதை காட்டுறாங்கல்ல பால். அது போல அதை மேட்ச் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மிசைல் எந்த இடத்துல வருதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு கணிச்சுட்டு இது மிசைல்களை ஏவும்.
ஸோ அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த மிசைல் அங்க மீட் ஆகும். 2, 3ன்னு அனுப்புவாங்க. அது கால்குலேஷன்ல எரர் இருக்கும். அதனால 2, 3, 4ன்னு அனுப்புவாங்க. ஏதோ ஒரு இன்டர்செப்டர் அந்த மிசைலை வந்து பண்ண அடிச்சிடும். இதுதான் கால்குலேஷன். இப்ப இது வளைஞ்சு வளைஞ்சு போகுது அப்படிங்கும்போது கணிக்க முடியுமா? முடியாது. நெளிஞ்சு போகுது அப்படின்னா கணிக்க முடியாது இல்லையா? ஸோ அதனாலதான் இன்டர்செப்டர் ஃபெயிலியர் ஆகுது. இதைத்தான் அட்வான்ஸ்டு மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிற சொல்றாங்க. இப்ப இதை என்ன சொல்றாங்கன்னா, இந்த மிசைல் அக்யூரசி, எலக்ட்ரானிக் வார்ஃபேர், அதாவது எந்த இடத்துல போயிட்டு இருக்கோம், திடீர்னு நம்ம போறோம், கூகுள் மேப் பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். கூகுள் மேப் திடீர்னு இன்டர்நெட் ஆஃப் ஆகி போச்சு, ஆஃப்லைன் மேப் டெலிட் ஆயிடுச்சு, நம்ம போனே ஆஃப் ஆயிடுச்சு, பேட்டரி இல்லாம ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கோம், எங்க போறது திக்கு தசை இல்லாம நின்றுட்டு இருக்குமா? அப்படிதான் மிசைலும் நின்றுட்டு இருக்கும். அதுக்கப்புறம் எங்க போறதுன்னு தெரியாம அது ஏதோ ஒரு இடத்துல போய் விழுந்துடும். இப்ப எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஆன்டி ஜாமிங் இருக்கிறதுனால அப்படி இல்லை. எந்த இடத்துக்கு போகணும், ஏது பண்ணணுன்றது இருக்கும். அந்த போன் ஆஃப் ஆகவே ஆகாது, நேவிகேஷன் சிஸ்டம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம போக வேண்டிய இடத்துக்கு சீரும் சிரமமா போய் சேர்ந்துடலாம் இல்லையா? அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ரொம்ப ஷார்ட்டா கொஞ்சம் எனக்கு ஈஸியா சொல்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஏன்னா நிறைய விஷயம் இருக்கு இதுல. ஏன் இந்த மிசைல் நான் தூக்கிட்டு வரேன்னா, இது சைனா ராணுவம் பயன்படுத்தக்கூடிய GNSS அப்படிங்கிற டிசைன்ல இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி தான் ஈரான் பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறது போல சொல்றாங்க. இது ஈரான் வந்து பண்ண சீனாவது மட்டும் இல்ல, ரஷ்யாவதும் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஈரான் கிட்ட சேட்டலைட் இருக்கு, லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. 100 சேட்டலைட் லான்ச் பண்ணது இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், நம்ம பல விஷயங்கள் பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் இதுல என்ன ஒரு விஷயம் ஆயிப்போச்சு அப்படின்னா, இந்த மிசைல்கள் லான்ச் பண்றாங்க இல்லையா, இதுல அமெரிக்காவோட நவீனமயமாக்கப்பட்ட PRSM ஏகப்பட்டது தாடு இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அயன் டோம், ஸ்லிங் ஷாட், டேவிட் ஸ்லிங் ஷாட் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதை டெஸ்ட் பண்ணி தொடர்ச்சியா அது எப்படி டிஃபைன் பண்ணுது அப்படிங்கறத தொடர்ச்சியா டெஸ்ட் பண்ணி ஓ நீ இப்படி இந்த மாதிரியான ஒரு அல்காரிதம், இப்போ ஃபார்முலான்னு ஒன்று இருக்கும் மேக்ஸ், அந்த ஃபார்முலா போட்டா டெரைவ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அது போல எப்படி தடுக்குது அப்படிங்கிற விஷயங்கள், எவ்வளவு நேரத்தை தடுக்குது, எந்த இடத்துல தடுக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ண அந்த ஆட் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாறா இந்த மிசைல்கள் செயல்படும். அப்ப அந்த ஆட் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேஸ்ட். அப்ப மிசைல் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி அவங்க ஆட் டிஃபென்ஸ் சிஸ்டம் திருப்பி ப்ரோக்ராம் பண்ணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 2 பேத்துக்கும் வாரா போயிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து அவங்க யார் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கும், யார் அதை வந்து சீக்கிரமா கணிக்கிறாங்களோ அவங்களுக்கு லோயர் ஹேண்ட் வரும். ஒரு கணிக்கிறவங்களுக்கு அப்பர் ஹேண்டு, கணிச்சுட்டாங்க அப்படின்னா பழைய மிசைலை வச்சு டெக்னாலஜி வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு லோயர் ஹேண்ட். ஸோ சாஃப்ட்வேரை வந்து பண்ணா மாத்திக்கிட்டே இருக்கு. இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். நான் ரொம்ப ஈஸியா சொல்லியிருக்கேன், சிம்பிளா புரியறதுக்காக சொல்லியிருக்கேன். இது இப்படித்தான் அப்படிங்கிறது போல கிடையாது. இது போல நவீனமயமாக்கப்பட்ட அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் இதுதான். இதெல்லாம் அவங்க பயன்படுத்த எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அமெரிக்கா இப்போ அவங்க வீழ்ச்சியை தழுவக்கூடிய சூழ்நிலையில இருக்காங்க. அவங்களோட மிசைல்கள், அவங்களோட இன்டர்செப்டார், ரேடார்ஸ் எதுவுமே இப்போ பயனுள்ளதா இல்லை. டிடெக்ட் பண்ண ஒரு மிசைல் வரும், அது எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. இப்ப அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்ப பழசா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்ப அவங்க புதுசு எப்படி இருக்கும்? பழசையே யூஸ் பண்ணி அவங்களோட ஆட் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு திடீர்னு புதுசு யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வேஸ்டா போயிடும் இல்லையா, பாதுகாக்க முடியாது. இதுதான் இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட். இதை நேரம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரஷ்யாலையும் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ரஷ்யாவா இருக்கட்டும், சீனாவா இருக்கட்டும், அவங்களோட மிசைல் டிஃபென்ஸ், மிசைல் லான்ச்சிங், இதோட பேட்டர்ன், சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ண தொடர்ச்சியா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பழைய மிசைல்களை பயன்படுத்த இழப்புகள் அதிகமா ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இதுக்காக அவங்க அதிகப்படியான தொகையை செலவு பண்ணி அவங்க அடுத்த கட்ட வளர்ச்சியில டெவலப்மெண்ட்ல தொடர்ச்சியா அவங்களோட ஆட் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல உட்காந்துக்கிட்டே இருக்கும். பேட்ரியாட் அந்த ஆட் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்டர்செப்டார்ஸ் அவங்க ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும், மாத்திக்கிட்டே இருக்கணும். இதனால யூனிட்டுக்கு ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணணும், காஸ்ட் அதிகமாகும், லாஜிஸ்டிக் சப்ளை, இது போல அடுத்தடுத்த செலவு அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்க அவங்களோட வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது கம்மியாகும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட்களோட கருத்துக்கள். இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில வேற நாடுகள், இப்ப உக்ரைனுக்கு ஜெர்மனி வர மாதிரி ரஷ்யாவுக்கு நார்த் கொரியா வராங்க. ரஷ்யாவுக்கு எப்போ சீட்டோ வராங்களோ அப்போ உக்ரைனுக்கு நாட்டோ வருவாங்களா. ஸோ அது மாதிரி இப்போ ஜெர்மனி உள்ள வராங்கன்னா நார்த் கொரியா உள்ள வராங்க.
இது போல வந்து பாத்தீங்கன்னா டீம் இங்க அணி அடுத்த கட்ட இந்த யுத்தத்தை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போவாங்களா அப்படிங்கறது போல அனலிஸ்ட் வந்து பண்ண கணிக்கிறாங்க. இப்ப ஜெர்மனி உள்ள வராங்கன்னா ஜெர்மனியை தாக்கணும் அப்படின்னா கடல்ல மட்டும்தான் இன்டர்நேஷனல் வாட்டர் ஸ்பேஸ மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஏன்னா போலாண்டோட ஏர் ஸ்பேஸ பயன்படுத்த முடியாது ரஷ்யானால. இப்ப அது ஜெர்மனிக்கு அது ஒரு கூடுதல் டிஃபென்ஸா இருக்கும். ரெண்டாவது ஜெர்மனிக்கு அந்த கலிங்கன்கிராட் ஒரு கண்ணா இருக்கு. இது போல வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளில் அட்டாக் பண்ணுவாங்களா, இங்கெல்லாம் சண்டைகள் நடக்குமா அப்படிங்கிற கேள்விகள் வருது. இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் அடுத்த கட்ட வளர்ச்சியா ஜெர்மனி உள்ள என்டர் ஆவாங்களா, அப்படி வராங்கன்னா இந்த யுத்தம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அது போல இல்லாம அமைதியா பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல் இந்த பதிவுல பார்த்திருப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப், பை.